வெல்கம் டு அபிநந்தன் அகாடமி. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11th 2021 to 22 டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2 வாட் ஆர் த சாப்டர்ஸ், என்னென்ன டாபிக் எல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் பர்டிகுலர் ஒரு சாப்டரில் பர்டிகுலராக எந்த எக்ஸசைஸ்லாம் டெலீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணுன்னா கிளாஸ் 11th டேர்ம் 1க்கு என்ன டாபிக் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டோட்டலாக 90 minutes 1.5 hours 40 மார்க் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ அப்போ அந்த 40 மார்க்குனா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் 11 மார்க்கு, அல்ஜிப்ரா டாபிக் பார்த்தீங்கன்னா 13 மார்க்கு, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் 6 மார்க், கால்குலஸ் 4 மார்க், ஸ்டாட்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டியில் 6 மார்க், டோட்டலாக 40 மார்க். ஸோ இன்டர்னல் மார்க் வந்து 10 மார்க்கு, அப்போ டோட்டலாக 15 மார்க் ஆச்சு. ஓகே, ஸோ 40 மார்க் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, 10 மார்க் இன்டர்னல் மார்க், அப்போ டோட்டலாக 50 ஆச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நோ சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ், எந்த சாப்டர் வைஸாக வெயிட்டேஜ் எதுவும் சொல்ல மாட்டாங்க, பட் இவ்வளோ தான் மார்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ சாப்டர் 1 யூனிட் 1 என்ன சொல்லுங்கன்னா செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் தான் யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்சிஆர்டி டாபிக் பார்த்தீங்கன்னா 2 சாப்டர், தட் இஸ் சாப்டர் 1 செட்ஸும், நெக்ஸ்ட் இஸ் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன், தட் இஸ் 2 டாபிக். ஸோ இப்போ இந்த 2 டாப்பிக்கில் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும், அதாவது ப்ரெசண்ட்டு முன்னாடி கொடுத்ததுக்கு இப்போ ப்ரெசண்ட் எது டெலிட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு செட்ஸ் ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி இருக்குது. இன்ஃபினிட் செட், டைப்ஸ் ஆஃப் செட், பவர் செட், வென் டயக்ராம், இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ். அப்போ எந்த டாபிக் சார் டெலிட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பழைய டாபிக் போயிருங்க. இப்போ பழைய டாபிக் பார்த்தீங்கன்னா செட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பழைய டாபிக் பார்த்தீங்கன்னா செட்ஸ், இது ஓல்டு டாபிக். ஓகே, ஓல்டு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா செட்ஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் த செட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட், நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்ஸ் அது வரைக்கும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சேம் வே, இங்கே நல்லா பாருங்க. அப்போ பவர் செட், யூனிவர்சல் செட், வென் டயக்ராம், யூனியன் அண்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட் வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, யூனியன் அண்டு இன்டர்செக்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஆனால் முன்னாடி ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ ஹியர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த செட்டும் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட்டும் நம்மளுக்கு வந்து சிலபஸ் கிடையாது. ஓகே, டிஃப்ரென்ஸு அண்டு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட்டு. அப்போ எந்தெந்த எக்ஸசைஸை டெலிட்டட் அப்படின்னு யூகட் பண்ணால், ஓகே, டிஃப்ரென்ஸ் ஆஃப் த செட், டிஃப்ரென்ஸ் ஆஃப் த செட்டுன்னு சொல்லக்கூடிய உன்னுடைய டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட் அப்படின்னு போகக்கூடிய எக்ஸசைஸ் 1.5, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட், அதோட ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 1.6. அப்போ நியூ சிலபஸ் படி உன்னுடைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா செட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4, ஓகே, 1.5, நெக்ஸ்ட்டு 1.6 should be completed deleted. ஓகே, ஸோ அப்போ நீ 1.3 வரைக்கும் நீ செட்ஸ் டாபிக் படித்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.4 இருந்து 1.6 வரைக்கும் டெலிட்டட், மேஜர் டாப்பிக்கே டெலிட்டட். ஸோ இப்போ யூனியன் இன்டர்செக்ஷன் தானே, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிஷன் எதுவும் கிடையாது. பட் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆர் கிராஸ் ஆர், தட் இஸ் ஏ கிராஸ் பி, அது மட்டும் தான் படிச்சிருப்பேன். தட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் மட்டும் படிச்சிருப்பேன். ஆனால் ஓல்டு சிலபஸ் அப் டு எது வரைக்கும் கொடுத்துருப்பாங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் அப் டு 3 செட்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீ என்ன படிக்க போகிறோன்னா எக்ஸசைஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா ஒன்லி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2 செட்ஸ், தட் இஸ் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ, அது ரிலவெண்ட்டாக சம்ஸ் போட்டால் போதும். ஏ கிராஸ் ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி கிராஸ் சி, இந்த டாப்பிக்னா 3 செட்ஸ் கண்டென்ட்டு உனக்கு கிடையாது. ஸோ அதனால என்ன யூஸ் பண்ணால் ரிலேஷன் ஃபங்க்ஷன் டாபிக். ஓகே, மற்ற எதுவுமே ரிலேஷன் கிடையாது. ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ரிமைனிங் எல்லாம் நீ படிச்சே ஆகணும். ஓகே, ஃபுல் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு 12th மேக்ஸே இருக்குது, 11th ஹியர் ஆஃப்டர் மேக்ஸ் கம்ப்ளீட்டாக, அதனால் ரிலேஷன் டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அல்ஜிப்ரா டாபிக் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா சேம் எல்லா டாபிக் நீட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஓகே, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், பண்டமட தீரம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. பட் ஒரே ஒரு டாபிக் மட்டும் டெலிட் ஆகும். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ் பாருங்கப்பா, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸில், ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், தட் இஸ்
யுவர் எக்ஸசைஸில் 5.3 இந்த டாபிக் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தட் இஸ் எக்ஸசைஸ் 5.3. ஸோ அப்போ உனக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா நியூ டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் கிடையாது. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எந்த எக்ஸசைஸ் டெலிட்டடா 5.3 எக்ஸசைஸ் டெலிட்டட் கம்ப்ளீட்டடாக. நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் இன் சீரீஸ். ஓகே, சீக்வன்ஸ் சீரீஸ் இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஏபி ஃபுல்லாக இருக்குது. தட் இஸ் அந்த அர்த்தமெட்டிக் மீன் ஃபுல்லாக இருக்குது. ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஜிபி, சம் ஆஃப் த nth டேர்ம் ஜிபி, ஜாமெட்ரிக் மீன் எவ்ரிதிங் டேட்டாஸ் இருக்குது. அப்போ எது சார் டிஃப்ரெண்ட் டெலிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அப்போ பழைய சிலபஸை கம்பேர் பண்ணி பாருங்கள், அதான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு இது வரைக்கும் இருக்கும். ஓகே, ஜிபி ஃபார்மனு. நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த ஃபார்முலேட்டட் ஓகே, இந்த ஃபார்முலேட் த ஃபாலோயிங் ஸ்பெஷல் சம்ஸு சம்மேஷன் டாபிக் மட்டும், இந்த டாபிக் மட்டும் பார்த்தீங்கன்னா உனக்கு நியூ சிலபஸில் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஹியர் யூகட் பண்ணிங்கன்னா உன்னுடைய டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 9.4 கண்டிப்பாக கிடையாது. ஓகே, உன்னுடைய எக்ஸசைஸில் 9.4 சீக்வன்ஸ் சீரிஸ் இருக்க 9.4 எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸ்ட்ரைட் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாபிக் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. ஓகே, தேவையான டாபிக் ஃபுல்லாக அப்படியே டிட்டோவாக இருக்குது ஸ்ட்ரைட் லைனில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் ஆல்சோ கோஆர்டினேட் ஜாமெண்ட்டில். பட் என்ன சார் ஸ்ட்ரைட் லைனில் பார்த்தீங்கன்னா மெயினாக டெலிட்டட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஹியர் இந்த ஃபேமிலி ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ லைன்ஸ். ஃபேமிலி ஆஃப் த லைன் ஒரு டாபிக் மட்டும்தான் டெலிட்டட். பட் நியூ சிலபஸில் ஃபேமிலி ஆஃப் த லைன் கிடையாது. ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸசைஸில் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 9.2 ஓகே, சம் பர்டிகுலர் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா உனக்கு தேவையான சம்ஸ் மட்டும் டெலிட்டட் ஆகிருக்கும். அது உங்கள் டீச்சர் சொல்லும்போது அதாவது லாஸ்ட் 2 எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா சில பர்டிகுலர் சம்ஸ் மட்டும் தான், எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக டெலிட்டட் கிடையாது, சில பர்டிகுலர் சம்ஸ் தான். ஸோ நான் அது தனியாகவே நான் ஒரு பர்டிகுலர் சம்ஸை பார்த்தினா ஒரு டெலிட்டட் மட்டும் ஒரு பிடிஎஃபாகவே ஹியர் ஆஃப்டர் நான் சென்ட் பண்ணுவேன், என்னுடைய சேனலில் பார்த்துட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரைட் லைன் ஃபுல்லாக நீ படிச்சுட்டே வந்துடணும். கால்குலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பியூட்டி என்னென்னா ஒரே லெசனை 2 டேமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒரே சாப்டர் தட் இஸ் மீனிங் சாப்டர் பார்த்தீங்கன்னா உன்னுடைய என்சிஆர்டி புக்கில் 13th லெசன் லிமிட்ஸ் அண்டு டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர். ஓகே, சாப்டர் 13 இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகே, இந்த லெசனில் 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க. தட் இஸ் லிமிட் கான்செப்டை பேஸ் பண்ணி நீ படிக்கிற எது எப்போ என்ன படிக்க போகிற டேம் 1ல் இந்த சாப்டர் 2 கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க லிமிட் டாப்பிக்கை பேஸ் பண்ணி. அதாவது உன்னுடைய என்சிஆர்டி புக்கில் 13.1 எக்ஸசைஸ் மட்டும்தான் எதுக்கு டேம் 1க்கு 13.1 எக்ஸசைஸ் தான் டேம் 1க்கு. ஓகே, டேம் 2 கிடையாது. டேம் 2 அதாவது டேம் 1க்கு என்னென்னா 13.1 எக்ஸசைஸு, 13.2 எக்ஸசைஸ் வந்து டேம் 2க்கு. ஸோ அப்போ அதனால் இந்த சாப்டரை மட்டும் 2 கேட்டகரியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ லிமிட் டாபிக் மட்டும் டேம் 1க்கு. ஓகே, தட் இஸ் எக்ஸசைஸ் 13.1 அந்த டாபிக் மட்டும் டேம் 1க்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெஷர் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் ரேஞ்ச் மீன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அன்குரூப்டு டேட்டா குரூப்டு டேட்டா எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். பட் ஓகே, ஒரு ஸ்மால் சேஞ்ச். அப்போ ஓல்டு சிலபஸுக்கு இதுக்கு என்ன டேப் பண்ணீங்கன்னா ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹியர் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் frequency distribution with the equal mean with the different variance. Okay, there is analysis frequency data. That is உன்னுடைய டாப்பிக்கில் நீ இது மட்டும் ஓல்டு டாபிக். ஸோ நியூ டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 15.3 மட்டும் உன்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 15.3 மட்டும் உனக்கு கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிருக்கும். ஓகே, அனாலிசிஸ் ஃப்ரீக்வன்சி டேட்டா எக்ஸசைஸ் 15.3 மட்டும் டெலிட்டட், மற்றது எல்லாமே ரிமைனிங் இருக்குது. ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா உனக்கு ஹெமோனி லெசன்ஸ் வரும். டேம் 1 பார்த்தீங்கன்னா செட்ஸு ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஓகே காம்ப்ளெக்ஸ் நம்பர் சீக்வன்ஸ் சீரிஸ் 4 ஸ்ட்ரைட் லைன் 5 லிமிட்டில் பாதி 6 லெசன்ஸ் வந்து நீங்கள் வந்து டேம் 1க்கு எழுத போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீ இன்டர்னல் மார்க் 10 மார்க் பார்த்தீங்கன்னா நீ எழுதக்கூடிய ஸ்கூலில் எழுதக்கூடிய எக்ஸாம் ஓகே டெஸ்ட் வைக்கிறாங்க கிளாஸ் டெஸ்ட் தட் இஸ் இன்டர்னல் மார்க். அதில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் டெஸ்ட்டுக்கு 5 மார்க்கு. கம்பல்சரி 11th பார்த்தீங்கன்னா நீ மேத்தமெட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். தட் இஸ் ஆக்டிவிட்டி ஃபைல் ரெக்கார்டு. ஓகே, ஃபைல் ரெக்கார்ட் ஒன்று ரெடி பண்ணலாம். இல்லை டேர்ம் அசஸ்மெண்ட் ஆஃப் 1 ஆக்டிவிட்டீஸ் அப்படி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைவா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா another 5 மார்க். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அதிகமாக எதுவும் யூஸ் பண்ணுவாங்கன்னா வைவா யூஸ் பண்ணலாம், டேர்ம் அசஸ்மெண்ட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சேர்ந்து 5 மார்க்ஸ். ஸோ அதனால் நீ ரெக்கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்டு எழுதினாலும் ஓகே. ஸோ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி மேனுவல் லேப் தனியாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீ ரெக்கார்டில் எழுதினாலும் ரெக்கார்டு எழுதி கூட சப்மிட் பண்ணி 5 மார்க் வாங்கிக்கலாம். ஓகே, டிபெண்டிங் பண்ணி டீச்சர்ஸ்
ரைட். இது டேர்ம் 1க்கான சிலபஸ். டேர்ம் 2க்கு என்ன சிலபஸ்னால் அதே சேம் 40 மார்க்கு. இப்போ ஹியர் இதில் பார்த்தீங்கன்னா செட்ஸ் அண்டு ஃபங்க்ஷன் அதோட கண்டினியூட்டி அதுக்கு பார்த்தீங்கன்னா 8 மார்க்கு. அல்ஜிப்ரா அதில் பார்த்தீங்கன்னா 11 மார்க்கு. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா 9 மார்க்கு. கால்குலஸ் பார்த்தீங்கன்னா 6 மார்க்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 6 மார்க்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 மார்க். அப்போ இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து 10. ஓகே, சேம் டோட்டலாக 50 ஆச்சுங்களா. ஸோ இப்போ இந்த டேர்ம் 1க்கும் டேர்ம் 2 சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ 2 லெசன் வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுன்னா ஏதோ 2 லெசன் வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிருக்கு. எந்தெந்த லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய என்சிஆர்டி புக்கில் சாப்டர் 4 இருக்கக்கூடிய சாப்டர் 4 மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ஸ். ஓகே, சாப்டர் 4 இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சாப்டர் கம்ப்ளீட்டாக டெலிட்டட். நெக்ஸ்ட் சாப்டர் 14ல் இருக்கக்கூடிய சாப்டர் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெலிட்டட். ஸோ 2 லெசன் வந்து கம்ப்ளீட்டாக டெலிட்டட். டேர்ம் 1க்கும் கிடையாது, டேர்ம் 2க்கும் கிடையாது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உனக்கு என்சிஆர்டியில் பொறுத்தளவுக்கு 16 லெசன். ஸோ 2 லெசன் டெலிட் பண்ணிட்டனால ரிமைனிங் 14 லெசன் தான் நீங்கள் டேர்ம் 1 டேர்ம் 2க்கு பிரித்து எழுத போகிறீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக 2 லெசன் வந்து டெலிட்டட், சாப்டர் 4 அண்டு சாப்டர் 14 உன்னுடைய என்சிஆர்டி புக்கில். ஓகே, இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ட்ரிக்னாமெட்ரி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். இது எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக படிக்கிறோ அவ்வளோக்கு எவ்வளோ உன்னுடைய மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஈஸியாகும் ஃபியூச்சரில். ஓகே, ஸோ ஃபுல் டாபிக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சார் டாபிக் டெலிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டே ட்ரிக்னாமெட்ரி லெசன் நீ படிக்கிறது மேஜர் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். பட் அந்த டாபிக் என்ன பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி இது ஓல்டு சிலபஸ். ஓல்டு சிலபஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஈக்குவேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் sin y sin a cos y cos a tan y tan a. This is general equation of the trigonometry equations. நீ எந்த ஒரு என்ட்ரன்ஸ் போனாலும் இதுதான் மெயின் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். பட் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உனக்கு டெலிட் பண்ணிக்காங்க. பட் டஃப்பாக இருக்கனால அந்த டாபிக் டெலிட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன டாபிக் சார் உன்னுடைய டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஓகே, எக்ஸசைஸ் 13.4. ஓகே, உன்னுடைய என்சிஆர்டி புக்கில் எக்ஸசைஸ் 13.4 மட்டும் டெலிட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் எல்லாம் இருக்குது. ஓகே, 13.4 ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தவரை எக்ஸசைஸ் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தவரைக்கு எக்ஸசைஸ் 3.4 மட்டும் டெலிட்டட், மீதி எல்லாம் கம்ப்ளீட்டடாக இருக்குது டிட்டோவாக. ஓகே, 3.4 தவிர மற்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக டிட்டோவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். லீனியர் இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாபிக் அப்படியே இருக்குது, நோ டெலிஷன். நீங்கள் தாராளமாக லீனியர் இன்இக்வாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சுங்க. ஏன்னா இன்னும் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். கிராஃபிக்கல் மெத்தட், 2 வேரியபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் ஃபுல் கம்ப்ளீட்டட், நோ டெலிட்டட். நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அந்த டாப்பிக்கிலும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டெலிஷனில் எதுவும் கிடையாது. பட் ஒரே ஒரு டெலிஷன் மட்டும் இருக்குது ஓல்டு சிலபஸுக்கு இருக்கும். என்ன சார்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா ஓகே இது ஓல்டு சிலபஸ்ஸு. பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் ஆஃப் ஃபார்முலா என்பிஆர் என்சிஆர் அண்டு கனெக்ஷன்ஸ் அப்படின்னு என்ன மீனிங்னா ஸோ இப்போ நம்ம என்சிஆர் என்பிஆர் படிக்கிறோம் இல்லையா, நியூ டாப்பிக்கில் படிக்கிறோம்ல, என்சிஆர் என்பிஆர் அண்டு என்சிஆர்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறீங்க. பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஹியர் ஆஃப்டர் ஒரு டாபிக் படிப்பீங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்குன்னா இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய டெரிவேஷன் மட்டும் டெலிட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் இருக்க எக்ஸசைஸ் எல்லா சம் இருக்குது, எல்லா டாபிக் இருக்குது, ஆல் டாபிக் நோ டெலிஷன். டெக்ஸ்ட் புக்கில் எல்லா சம்ஸ் இருக்குது. பட் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, இது டெரிவேஷன், இதை பேஸ் பண்ணி சம் டெரிவேஷன்ஸ் இருக்குது. அந்த டெரிவேஷன் கொஸ்டின் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அந்த ஏரியா மட்டும். ஸோ அந்த டெரிவேஷன் டாப்பிக்குமே டெலிட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் எல்லாம் இருக்குது. ஸோ யூ கேன் வெரி ஈஸி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோனிக் செக்ஷன். ஸோ கோனிக் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃப் கோனிக் எவ்ரிதிங். ஓகே, கோனிக் செக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட். கோனிக் செக்ஷன், சர்க்கிள், பெலிப்ஸ், பேரபோலா, ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், ஓகே எவ்ரிதிங் கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோனிக் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சிலபஸுக்கு நியூ சிலபஸுக்கு எது சார்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ கோனிக் செக்ஷன் நோ டெலிஷன், நீ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் 3 டைமென்ஷன் ஜாமெட்ரி, இதுவும் நோ டெலிஷன், நீ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படிச்சுங்க. இது இல்லாமல் ஆல்ரெடி 10th படிச்சதான். ஸோ அதை பேஸ் பண்ணி ஈஸியாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன சார் மேஜர் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்னது தான். எக்ஸசைஸ் 13. ஓகே சாப்டர் உன்னுடைய என்சிஆர்டி புக்கில் 13th லெசன் லிமிட் அண்டு டெரிவேட்டிவ்ஸ் அந்த ஒரு டாபிக் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டாப்பிக்கில் ஆஃப் வந்து நீ என்ன பண்ணுவேன், 13.1 எக்ஸசைஸ் வந்து டேர்ம் 1ல் படிச்சிருப்பேன். இப்போ 13.2 எக்ஸசைஸ் டேர்ம் 2ல் படிப்பேன். அதான் டெரிவேட்டிவ்ஸ்.
திஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஃபார் இன் யுவர் ஃபியூச்சர். ஓகே, டெரிவேட்டிவ் இல்லாமல் ஹியர் ஆஃப்டர் நீ ஃபிசிக்ஸே படிக்கிறது கஷ்டம் 12th வந்து படிக்கும்போது. ஸோ அதனால் டெரிவேட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா படிச்சுங்க இந்த லெசன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இஸ் கம்ப்ளீட்டட் ஆல் டாபிக் ஈவெண்ட் அக்கர், probability of event, probability of not or event, everything should be completed probability lessons, no deletion for probability. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ ஹியர் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்து நிற்கும். ஓகே, பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம வீட்டில் இருந்தால் கூட எக்ஸாம் எழுதிடலாம்ல சார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் வந்து நிற்கும். நம்ம ஈஸியாக வந்து வீட்டிலே உட்காந்து எழுதிடலாம்ல, இதை நம்ம ஸ்கூலுக்கு போய் எழுதணுமா அப்படின்லாம் கூட உனக்கு ஒரு சின்ன டவுட் நிற்கும். ஸோ அதுதான் இந்த வட்டம் ஒன்று கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே எம்சிக்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ எம்சிக்யூன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் செட்டில் படிச்சிருப்பீங்க. ஓகே, செட்ஸ் கான்செப்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சிருப்பீங்க. இப்போ நீ என்ன பண்ணியிருப்ப, பவர் செட்னா யூனிவர்சல் செட்டு, வென் டயக்ராம், யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன், இது ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த கான்டென்ட்டை நீ டெக்ஸ்ட் புக்கு என்சிஆர்டிக்கு சம்மன் நீ போட்டு பார்த்தா ஒரு ஐடியாஸ் வச்சுருப்ப. ஆனால் உனக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைரக்ட் கொஸ்டின் இருக்காது. இந்த கான்செப்டை எப்படி நீ ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொஷின் போகும். தட் இஸ் மீனிங் கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எம்சிக்யூ கொஷின். இந்த மெத்தடை நீ எப்படி அனலைஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய எம்சிக்யூ கொஷின். இங்கே ஒரு மேக்ஸில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்ன மீனிங்னா, டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்னா உனக்கு ஸ்டெப் மார்க்லாம் இருக்குது. ஒரு 4 மார்க் கொஷின் எழுதுனா 2 மார்க் ஃபார்முலா எழுதுவேன், அங்கே ஒரு சப்டியூஷன் இதெல்லாம் போடுவேன். அதனால் உனக்கு ஸ்டெப் மார்க்லாம் போட்டு அப்படி இப்படின்னு மார்க் வந்துடும். ஆனால் எம்சிக்யூ அப்படி இல்லை, நீ கரெக்டாக எதுனா மட்டும் தான் மார்க் ராங். ஸோ அப்போ நீ படித்ததை கான்செப்ட் அப்ளை தான் பண்ண முடியுமே தவிர அப்படியே இருக்க டைரக்ட் சம்ம முடியாது. சார் நான் போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன் சார், கிடைக்க மாட்டேன். கண்டிப்பாக அந்த கொஷின் நெட்டில் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா கேஸ் ஸ்டடி கொஷின்லாம் இப்போ தான் நியூவாக ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர்லேருந்து கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ அதை கொஞ்சம் நல்லா ஃபெமிலியர் பண்ணிட்டாங்க. அதனால் கேஸ் ஸ்டடி கொஷின் அவ்வளோ சீக்கிரம் நீ நெட்டில் தேடினாலும் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் நீ படித்தா மட்டும்தான் முடியும். அதனால் ஹியர் ஆஃப்டர் நீங்கள் பேண்டமிக் சுச்சுவேஷன் நான் படிக்காமல் இருக்கேன்னு கூட நீங்கள் படிக்க பழகிக்கங்க. ஓகே, வீட்டில் இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. படித்தா மட்டும் தான் எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னா ஒரு பாயிண்ட் தான், பேண்டமிக் சுச்சுவேஷனால வீட்டில் உட்காந்து ஏமாற்ற முடியாது. ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.